திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளியை எலி கடிச்சதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இதில் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எலி கடிச்சிருக்க வாய்ப்பு அப்படின்னு அவருடைய அந்த பெண்ணுடைய மகன் தெரிவித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுச்சு. இது தொடர்பாக மருத்துவமனை வளாகத்தை முறையாக பராமரிக்காத தூய்மை பணி ஒப்பந்ததாரருக்கு 7 நாட்களுக்குள்ள விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருச்சி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவிலும் எலிகள் சுற்றி திரியக்கூடிய அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா பரவிய வண்ணம் இருந்து வந்தது. குறிப்பா திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில அறுவை சிகிச்சை முடிந்து 500வது வார்டுல மருத்துவர்களுடைய கண்காணிப்புல இருந்த தமிழ்கொடி என்ற பெண் நோயாளிக்கு காலில் எலி கடித்தனால விரல்கள் சேதமடைந்ததாக முதல்ல குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வார்டு முழுவதும் பல்வேறு எலிகள் சுற்றித் திரிவதாக சமூக வலைதளங்கள்ல வீடியோவும் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் பிரித்திக் ஜெயால் உத்தரவிட்டிருந்தாரு. அந்த அடிப்படையில தொடர்ந்து அந்த எலிகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த தூய்மை பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தொடர்ந்து அந்த எலிகளுடைய நடமாட்டம் தொடர்பான வீடியோவும் ஆதாரத்தோடு வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவத்துறையும் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா மருத்துவ கல்வி இயக்குநரகம் தரப்புல தற்போது ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மருத்துவமனை வளாகத்தை முழுமையாக முறையாக பராமரிக்காத தூய்மை பணியுடைய ஒப்பந்ததாரருக்கு 7 நாட்களுக்குள்ளார உரிய முறையில விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் என்பது தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இவை தவிர்த்து அந்த திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிய எலி கடித்ததாக குற்றச்சாட்டக்கூடிய அந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எலி கடித்திருக்க வாய்ப்பிருப்பதாக அவரது மகன் தெரிவித்ததன் அடிப்படையில தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தடுப்பு மருந்து எலிக்கடிக்கான தடுப்பு மருந்து வழங்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு உணர்வுகள் என்பது குறைந்திருந்ததால வழி தெரியாத ஒரு சூழல்ல உடனடியாக பரிசோதனை செய்து பார்த்ததுல ஒரு கட்டைகளுடைய உள்பக்கம் ஒரு சிதைவு காயம் இருப்பதும் அவருக்கு முதலுதவி மட்டும் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பா அந்த பாதிக்கப்பட்டவருடைய மகன் எலி கடித்ததால் இந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம், மருத்துவமனை வளாகம் முழுவதும் எலிகள் சுற்றி திரிகின்றன என்பது போன்ற விஷயங்களை அவர் கூறியிருந்ததன் அடிப்படையில சந்தேகம் தெரிவித்ததன் அடிப்படையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊசிகள் போடப்பட்டிருப்பதாக மருத்துவமனையின் தரப்புல விளக்கம் என்பது மருத்துவ கல்வி இயக்குநரகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி நலமாக இருப்பதாகவும் கால் விரல் முழுமையாக அசைவுடன் இருப்பதாகவும் மருத்துவமனைக்குள் எலிகள் வராத அளவுக்கு ஜன்னல்கள் வலையும் இரவு நேரங்கள்ல எலி விரட்டக்கூடிய கருவியும் எலி பொறியும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருப்பதா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் உடனாளர்கள் உணவருந்தும் தங்கும் இடங்கள்ல எலிகள் உள்ளே வராத அளவுக்கு மேலே குறிப்பிட்ட பாதுகாப்பு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வர் தலைமையில விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கட்டிடம் என்பது ஒரு 50 ஆண்டு கால பழமையான கட்டடம் என்பதால இதற்கு பதிலாக ஒரு புதிய கட்டடத்தை கட்டுவதற்கு தேவையான அந்த பணிகள் என்பது 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடிய நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் கழிவுப் பொருட்களை முறையாக வெளியேற்றாம அங்கே தேக்கி வைத்திருப்பதும் அதே போல சம்பந்தப்பட்ட சுத்தம் செய்யக்கூடிய நிறுவனமும் மருத்துவமனை வளாகம் முழுவதும் அந்த பொருட்களை சுத்தமான முறையில மருத்துவமனை சுத்தமாக வைத்துக் கொள்ள அப்புறப்படுத்தாத ஒரு நிலையும் இருந்ததாகவும் எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் 7 நாட்களுக்குள்ளார விளக்கம் கேட்டும் தற்போது அந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, சமையலறை, அறுவை அரங்குகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மாதாந்திர எலி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தூய்மை பணி ஒப்பந்ததாரர்கள் மூலம் தொடர்ச்சியாக அந்த பணிகளை மேற்கொள்வதை மருத்துவமனை உறுதி செய்ய வேண்டும் என்பது போன்ற வழிகாட்டுதல்களும் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.